போலீஸ் பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம வரனாலிங்க அது நமக்கும் ஜேர்னலிஸ்ட்டுக்கும் எப்பொழுதுமே ஒரு அந்த கருப்பு பூனை வெள்ளை பூனை மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபைட் இருக்கும். கிட்டத்தட்ட எத்தனையோ ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சாரி கேட்பேன். அதனால் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் முடிஞ்ச வரைக்கும் பின்னாடி திரும்பி பார்த்து அதனால் 4 பேர் ஹர்ட் ஆகிருக்காங்களா, 100% நீங்கள் எழுதக்கூடிய எழுத்துக்களில் 4 பேர் ஹர்ட் ஆகத்தான் போகிறாங்க. அரசாங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு பீட் ரிப்போர்ட்டருக்கு அக்கௌண்டபிளாக இருக்கணும். அதான் அக்கௌண்டபிள் கவர்னன்ஸ். கரூர் போகிறோம், மீடியா வந்தாச்சு, பாஸ் கொடுத்தாச்சு, எல்லாம் வெளியே போங்க. இட் இஸ் நாட் அ சைன் ஆஃப் அ ஹெல்த்தி டெமோக்ரஸி. எல்லாருமே அங்கிருந்து லெட்டர் எழுதி போகிறேன்னு சொல்லிட்டு 2 திட்டிட்டு போனால் தானே மக்கள் நம்புவாங்க. நீங்கள் அங்கேருந்து வந்து ஃப்ளைட் பிடிச்சி ரூம் போட்டு ஒருத்தராக பார்த்து அண்ணே நான் கிளம்புறேனே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்களே. ஜென்சியினுடைய அரசியல் புரிதல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. நான் என்னென்ன டிஃபெண்ட் பண்ணுறேன் அதை சொல்கிறேன். நான் ஜென்ரலாக நீங்கள் கேட்டிங்கன்னா அரசியல் புரிதல் இல்லை அப்படிமா. ஒருவேளை நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி வேறு மாதிரி, சார்ந்திருந்த கட்சி வேறு மாதிரி முடிவெடுத்திருந்தா 2026 ரிசல்ட் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். பாலிடிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் இஃப்ஸ் அண்ட் பட்ஸுங்க. தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. என்னோட பேர் குணசேகர். நான் ரேணுகாம்பாள் கல்லூரியில் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் படிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பாஜகவோட தலைவராக இருந்தீங்க, இப்போ மக்கள் இயக்க தலைவராக இருக்கீங்க. இது ரெண்டுத்துலேயும் பதவி மட்டும்தான் மாறி இருக்குங்களா, இல்லை உங்கள் பார்வை மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சகோதரர் குணசேகரன் உட்கார்ந்துக்குங்க. என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கமும். நிறையா நான் பேசலாம், மைக் எடுத்து நிறையா சொல்லலாம். இப்படி பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், பண்ண போகிறோம், மாறணும்னு. ஒரு அடுத்த 6 மாத காலம் நீங்கள் பார்க்கணுங்கிறது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். ஏன்னா மேடை வரும் பொழுது இஸ்மாயில் ஐயா பேசும்பொழுது ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க, சீஃப் சர்வெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா 2019 ஆரம்பித்த ஒரு இயக்கம் இது. இன்றைக்கி நான் ரொம்ப ஃபேமாக பிலீவ் பண்ணுறேங்க, அரசியல் மாறணும் அப்படின்னா அடிப்படையிலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் மாறணும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் சில விஷயங்கள் செய்யாமல் உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடைக்காது. சில விஷயங்கள் நம்ம செஞ்சுருக்கோம். சிவில் சர்வெண்ட்டாகவோ ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு தொண்டனாகவோ நம்ம பயணம் செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய நோக்கம் அடிப்படையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். அது ரொம்ப பேஷண்ட்டாக தான் அந்த ப்ராசஸை பில்டு பண்ண முடியும். இன்றைக்கி எப்படி ஒரு விகடன் மேடை போட்டு முதல் தலைமுறை கண்டிப்பாக இன்டர்வியூ கேட்கும் பொழுது அப்பா யாருன்னு யாரும் கேட்கலைங்க, அப்பா வருமானம் என்னன்னு யாரும் கேட்கல, அவங்க பேக்ரவுண்ட் என்னன்னு யாரும் கேட்கல, உங்கள் சாதி என்னன்னு கேட்கல, உங்கள் மதம் என்னன்னு கேட்கல, இல்லைங்களா? உங்கள் திறமையின் மீது மதிப்பு வைத்து இந்த மேடை கொடுத்துருக்கின்றார்கள். இன்றைக்கி வரக்கூடிய தலைவர்கள் எத்தனை பேர் பின்புலம் இல்லாமல் மேலே வர முடியும் அப்படிங்கிற கேள்வி எனக்கும் இருக்குது, நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அது வி லீடர்ஸ் அமைப்பு மூலமாக அதை உடைக்க வேண்டும் என்பது முதல் எண்ணம். அதை பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும். செகண்ட், கிராஸ் ரூட்ஸ் ஓரியன்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அப்படின்னாங்க. எப்படி நீங்கள் பயிற்சி முகாம் மாதிரி போகிறீங்களோ அந்த அளவுக்கு கீழே சில வேலைகளை அவங்க செஞ்சுருக்கணும். இன்றைக்கி மரம் கூட நடலை. எத்தனையோ பேர் ஒரு சின்ன பேசிக்காக சொசைட்டிக்காக ஒரு சின்ன கல்லை கூட நகர்த்தி வைக்கல. இன்றைக்கி பெரிய பெரிய பொறுப்பில் இருக்காங்க. எப்படி அவங்களுக்கு அந்த வலியும் பாரமும் தெரியும்? எப்படி அந்த வலியும் தான் அடிப்படை பிரச்சனைகள் அவங்க என்ன பேச ஆரம்பிக்கலை, ஆனாலும் அரசியல் பொறுப்பில் இருக்கிறாங்க. அதை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சி. அதனால் நான் மைக் எடுத்து அது இது நான் சொல்கிறத விடங்க, நீங்களும் நிச்சயமாக அடுத்த 1 வருட காலம் இந்த இயக்கத்தை ஒரு பத்திரிகை துறை பார்வையில் ஃப்ரம் த லென்ஸ் ஆஃப் அ ஜேர்னலிசமில் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் ஒரு கட்டுரை எழுதுனீங்க அப்படின்னா இட் வில் பி a privilege to read. நாங்கள் ஒரு மாதிரி நினைக்கிறோம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாலுமே கிரவுண்டில் அந்த வேலையை நாங்கள் செஞ்சுருக்கிறோமா, இல்லை வெறும் பேச்சுக்கள் மட்டும்தான் நாங்கள் பேசுகிறோமா, 1 ஆண்டுகள் கழித்து எங்களுடைய மெட்ரிக்கை நாங்கள் ரீச் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறது குணசேகரன் அவருடைய கட்டுரைக்காக நான் வெயிட் பண்ணுவேன். வணக்கம் சார். என் பேர் பூபாலன். நான் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம். பூவன் இல்லைங்களா? பூபாலன். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துலேருந்து வந்திருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு டைம் மிஷினை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் எந்த காலகட்டத்துக்கு சென்று எந்த விஷயத்தை சரி செய்வீங்க? பூபாலன் அவர்கள் நன்றி. உட்காந்துங்க. பூபாலன், திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. ஜென்ரலாக அந்த பின்னோக்கி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு முடியாது, எனக்கு முடியாதுங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் லைஃப் இஸ் ஆல்வேஸ் ஃபார்வர்ட். பட் பின்னாடி இருந்து நிறைய லெசன்ஸை நான் நிறைய எடுத்திருக்கேன். நான் உதாரணத்துக்கு பத்திரிகை நண்பர்கள்ட்டே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நான் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பேன். பின்னாடி அது உணர்ந்தே அது தவறு அப்படின்னு. காரணம் என்னென்னா அது போலீஸ் பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம வரனாலிங்க அது நமக்கும் ஜேர்னலிஸ்ட்டுக்கும் எப்பொழுதுமே ஒரு அந்த கருப்பு பூனை வெள்ளை பூனை மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபைட் இருக்கும். ஏன்னா அதை சொன்ன பாருங்கள், பயாஸ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். பயாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். எனக்கு இருந்துச்சு, உங்களுக்கு அது இருக்கும். அதுலேருந்து வெளியே வர்றதா நம்முடையது. ஸோ ஒரு விஷயத்தையும் பின்னோக்கி பார்க்கும் பொழுது நம்ம என்ன பெட்டராக செய்யலாமா, இதை இன்னும் கொஞ்சம் போகலாமா? ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு கேள்வி கேட்பாங்க. அவங்க வந்திருக்கக்கூடிய மீடியா ஒரு அரசியல் கட்சி தொடர்புடைய மீடியாவாக இருக்கலாம். நான் ரொம்ப அந்த ஜேர்னலிஸ்ட் ஹார்ஷாக இருப்பேன். அதுக்கப்புறம் ரூமுக்கு போவேன், காரில் போவேன். அப்போ தான் யோசிப்பேன், பாவம் இவங்களும் சம்பளம் தானே வாங்குறாங்க, பாவம் இவங்களும் அந்த கேமராவை
8 கிலோ 10 கிலோ தூக்கிட்டு தானே வர்றாங்க. பாவம் இவங்களும் இதை நேர்மையாக செய்யணும்னு தான் நினைக்கிறாங்க. அது ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக இருக்கலாம், ஒரு அரசியல் கட்சிக்கு தொடர்பு இருக்கலாம். கிட்டத்தட்ட எத்தனையோ ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சாரி கேட்பேன். அது சில ஜேர்னலிஸ்ட் சொல்லுவாங்க, போங்க சார் உங்களுக்கு இதே வேலை, எங்களை திட்டுவீங்க, அப்புறம் ஃபோன் பண்ணி நைட்டு சாரி கேட்பீங்கன்னா அது நம்ம அதுலேருந்து வெளியே வரணும், அந்த பயஸ்லேருந்து வெளியே வரணும். அதனால் பின்னோக்கி போய் மாற்றணும்னு நினைக்கிறத விட செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒருக்கா திரும்பி பார்ப்போம். சரியாது மற்றவங்க பார்வையில் அது சரியா, ஏன்னா நம்ம பார்வையில் அது சரியாக இருக்கலாம், மற்றவங்க பார்வையில் சரியா அப்படிங்கிறத ஒரு பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வில் பி a better human being. End of the day very clear, பூபாலன் பிரதர், யூ live 80 years 75 years 90 years இல்லைங்களா? 60 வருஷத்துக்கு மேலே இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் எல்லாம் போனஸ். அதுக்கு மேலே எதையும் நாம் கொண்டு போவது கிடையாது, எல்லாம் முடிஞ்சது, அவ்வளோதான். மண்ணுக்குள்ளே 6 அடி அவ்வளோதாங்க இடம். அதனால் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் முடிஞ்ச வரைக்கும் பின்னாடி திரும்பி பார்த்து, அதனால் 4 பேர் ஹர்ட் ஆகிருக்காங்களா, 100% நீங்கள் எழுதக்கூடிய எழுத்துக்களில் 4 பேர் ஹர்ட் ஆகத்தான் போகிறாங்க. ஆனால் தர்மா என்ன நீங்கள் எழுதணும், தட் இஸ் யுவர் தர்மா. அதில் நீங்கள் நேர்மையை கடைப்பிடிச்சிருக்கீங்களா, தட் இஸ் யுவர் தர்மா. ஆனாலும் ஒரு ஆர்டிக்கிளை எழுதும் பொழுதும் ஒரு 4 பேர்த்த பற்றி யோசிங்க. இந்த ஸ்டேக் ஹோல்டர்னால என்ன பாதிப்பு வரும். ஒரு தவறான ஒரு பார்வையில் ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் எழுதும் பொழுது அது யாருக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு அரசாங்க அதிகாரி பணி நீக்கம் செய்யப்படுறாங்களா, உங்கள் எழுத்தில் வரும், கண்டிப்பாக நடக்கும். இல்லை அரசாங்கமே காணாமல் போகுதா, அது தர்மமும் அறமும் இருக்குன்னா அது செய்யுங்க. அதில் தர்மமும் அறமும் இல்லை, உங்கள் பார்வையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை திருத்திக் கொள்வதற்கான முயற்சி எடுங்க. இது உங்களுக்கு பொருந்தும், எனக்கும் பொருந்தும். அப்படி தான் நான் வாழ்க்கையை பார்க்குறேன். வணக்கம் சார், என் பேர் வந்து செல்வப்பிரியா, சென்னை கிறித்துவ கல்லூரி தாம்பரத்துலேருந்து வரேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விமர்சகர்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? நன்றி சகோதரி செல்வப்பிரியா அவர்களே. நிறைய பேர் இருக்காங்க, நான் பேர் சொல்கிறதை விட அவங்ககிட்ட இருந்து பிடிச்சது என்ன அப்படின்னாங்க, இவங்க எழுதுனா சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தை நம்ம சொல்கிறதுக்கு அவங்களுக்கு 40 ஆண்டு காலம் பயணம். அது எந்த ஜேர்னலிஸ்ட்டுமே 1 ஆண்டு 2 ஆண்டு 5 ஆண்டுகளில் நாம் அது சொல்ல போகிறது கிடையாது. ஒரு சமுதாயமோ அல்லது யாரோ ஒருவர் இவர் எழுதிட்டாருங்க நமக்கு பிடிக்கலாம் கூட சரியாக தாங்க இருக்குன்னு சொல்கிறதுக்கு 40 ஆண்டு கால பயணம். விகடனை பொறுத்தவரை பல ஆண்டுகள் பயணம். அது பல டிகேட்ஸ், மல்டிபிள் டிகேட்ஸ்னுடைய பயணம் இன்றைக்கி விகடன் இங்கே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சிறுக 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 சேர்த்த ஒரு சொத்து. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. வெரி சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய பத்திரிகை நண்பர்கள் சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங். அவங்க போடக்கூடிய உடையாக இருக்கட்டும், அவங்க வரக்கூடிய வாகனமாக இருக்கட்டும், நான் சொல்கிறது கிரவுண்ட் லெவல் பேஸ் ஜேர்னலிஸ்ட். அவங்கள எல்லா இடத்துலையும் பண்ணலாமே. ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வர்றாங்க, 500 ரூபா கவரில் போட்டு கொடுக்குறாங்க. எத்தனையோ ஜேர்னலிஸ்ட் வாங்காதவங்க எனக்கு தெரியும். இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சர்னால் ப்ரெஸ் மீட்டுக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் வர்றாங்க, 500 ரூபா கவரில் போட்டு கொடுத்தா தான் அவங்க நியூஸ் போடுவாங்க. நீங்கள் கீழே போய் பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, எத்தனையோ ஜேர்னலிஸ்ட் கம்பீரமாக சொல்லுவாங்க. பழைய உடை, பழைய சட்டை, பழைய பேண்ட் இருக்கும், சாதாரணமாக வருவாங்க, வாங்க மாட்டாங்க, பாதிக்கு பாதி வாங்க மாட்டாங்க. ஏன்னா அதில் ஒரு அறம் இருக்குன்னு அவங்க பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க பேர் தெரியாமல் இருக்கலாம், அவங்க சின்ன ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கலாம், பீட் ரிப்போர்ட்டராக இருக்கலாம், ஆனால் அவங்க நிற்கிறாங்க, அறத்துக்காக நிற்கிறாங்க. ஆனால் இது எல்லோரும் கவனிப்பாங்க சிஸ்டர். இது கவனிக்காமல் யாருமே இல்லை. பொலிட்டிக்கல் பார்ட்டி அல்லது கார்ப்பரேட்டுக்கு என்னென்னா, இது அந்த சுறா நம்மளை கடிக்கிற மாதிரி. மொமெண்ட் ஒரு ஜேர்னலிஸ்ட்டிருந்து ரத்தத்தை உரிய முடியும்னு நினச்சா ஃபஸ்ட்டு சுறா உங்களை கடிக்கும். ஏன்னா தே வில் ஆல்வேஸ் டார்கெட் யுவர் பேக்ரவுண்ட். உங்களை எப்படி அடிக்கலான்னு யோசிப்பாங்க. அதனால் நான் கற்றுக்கிட்டது, லைஃப்பை க்ளீனாக வச்சுக்கிறாங்க, பிரின்சிபலான வாழ்க்கையை வாழ்கிறாங்க, சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங், யாரை பற்றி பயம் இல்லை. இது நான் நிறைய பேர்த்த பார்த்து அட்மையர் பண்ணுவேன், அவங்களுடைய லைஃப்பை பார்த்து அட்மையர் பண்ணுவேன். அது அக்ராஸ் ஜேர்னலிஸ்டிக் ஃபீல்டில் நிறையா இருக்கிறாங்க. இன்றைக்கி விகடனில் மேபி அதிகமாக இருக்கிறாங்க, மற்ற கம்பெனிஸ்லேயும் நிறையா இருக்கிறாங்க. வணக்கம் சார், என்னோட நேம் ஸ்ரீமதி. ஐ எம் ஃப்ரம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, சேலம். சார், உங்களோட அரசியல் பாணி உங்களோட கூட்டணி கட்சிகளுக்கே சிரமத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அதை நீங்கள் ஏற்கிறீங்களா? அண்டு உங்களோட பர்த்டே டேட்டுக்கும் பி த லீடர் ஸ்டார்ட் பண்ண டேட்ஸ்க்கும் ஏதாவது கனெக்ஷன்ஸ் இருக்கா? நன்றிங்க திரு ஸ்ரீமதி அவர்களே. உங்களுடைய முதல் கேள்வி சரிதான், அந்த விமர்சனமும் சரிதான். அந்த விமர்சனத்தில் எந்த தவறும் இல்லை. நம்முடைய அரசியல் ஸ்டைல்னால் கூட்டணி கட்சிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னா சரிதான். இன்றைக்கி விகடன் உங்களை ஹையர் பண்ணுறாங்கன்னா விகடனுக்கு தெரியும் நீங்கள் யார், எதுக்காக இங்கே வர்றீங்க. தே ஆல் நோ யூ கேரி சம்திங். நாளைக்கு விகடன் ரொம்ப நீங்கள் மாறணும்னு எதிர்பார்த்தாலும் தப்பு, விகடன் சொல்ல போவதில்லை. நீங்களும் உங்களுக்காக விகடன் ரொம்ப மாறணும்னு நீங்கள் எதிர்பார்த்தா அதுவும் தப்பு. ஸோ உங்கள் ரெண்டுத்துக்கு ஒரு காமன் மீட்டிங் பாயிண்ட் இருக்குது, அஸ் அ ஜேர்னலிஸ்ட், அஸ் அ விகடன். அந்த காமன் மீட்டிங் பாயிண்ட்னால தான் அந்த 65 பேரை செலக்ட் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் எனக்கும் இதற்கு முன்பு நான் இருந்த அரசியல் கட்சியினுடைய காமன் மீட்டிங் பாயிண்ட். 2 பேரும் இன்னொருத்தருக்காக முழுமையாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நானாகத்தான் இருந்திருக்கின்றேன். அதில் சில பேருக்கு தர்ம சங்கடம் வந்திருக்கலாம், இட்ஸ் ஓகே, பார் ஃபார் த கோர்ஸ். அதுக்காக நான் என்னை மாற்றிக்கலை அப்படிங்கிறக்காகத்தான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நான் சொன்னேன்.
இன்றைக்கி இங்கே நிறைய எல்லா சகோதரிகள் இருக்கிறாங்க, எல்லா மதத்தை சார்ந்தவரும் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு பிஜேபி கட்சியில் இருந்த ஒரு காரணத்திற்காக நாம் ஒரு இஃப்தார் விருந்து நம்ம நடத்தலை அப்படின்னு இல்லை. பிஜேபி கட்சியாக இஃப்தார் விருந்து நடத்தப்பட்டது தமிழ்நாட்டில் முதல் முறையாக. பிஜேபி கட்சியில் முதலாக தமிழ்நாட்டில் அஃபீஷியலாக பிஜேபி பார்ட்டி கிறிஸ்மஸ் விருந்து நடத்தப்பட்டது. அதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம். அதை பற்றி கவலையும் படல. இப்படித்தான் நாம் இருக்கணும், இப்படி தான் அரசியல் இருக்க வேண்டும், இப்படி தான் நம்முடைய அறம் இருக்கணும். அதை பற்றி நீங்களும் அதிகமாக கவலைப்பட வேண்டாம் என்பது என்னுடைய ஒரு ஒரு காலத்தில் ஃப்ரிக்ஷன் வரும். நீங்கள் ஒர்க் பண்ணுற ஜேர்னலிஸ்டிக் கம்பெனிக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் வரத்தான் செய்யும். அப்போ தன்மானம் முக்கியமாக நீங்கள் யோசிப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு முடிவெடுங்க, அறத்தை சார்ந்து எடுங்க, தவறு கிடையாது. இரண்டாவது, வீத லீடர்ஸ் அமைப்பும் நம்முடைய பிறந்த நாளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால தான் ஜூன் 4ஆம் தேதி எந்த காரணத்துக்கும் அது கொண்டாடப்படக்கூடாது, நாம் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அரசியல் வரும் வரை பிறந்தநாள் என்பது சாதாரண ஒரு நிகழ்வு. நான், என்னுடைய குடும்பம், குழந்தைகள் காலையில் எல்லாம் எந்திரிச்சோன்னே ஹாப்பி பர்த்டே, குழந்தைங்க ஒரு சின்ன க்ரீட்டிங் கார்டு வைப்பாங்க, அதோட முடிஞ்சிருச்சு. சாயந்தரம் வரும்போது இதை பயன்படுத்தி குழந்தைகள் ஏதாச்சும் நம்மகிட்ட வாங்கிடலாமான்னு யோசிச்சு ஐடியா பண்ணி உட்காந்துருப்பாங்க. இதுதான் நிகழ்வாக இருந்தது. அரசியல் வந்த பிறகு அது போஸ்டர் கலாச்சாரம். அது இன்றைக்கி அரசியலில் நிறையா தவறான விஷயங்கள் நடக்குது. எந்த ஆண்டிலும் பிறந்த நாள் அன்றைக்கி யாரையும் பார்க்க மாட்டேன். 2020 அரசியல் வந்த பிறகு பெரும்பாலும் காட்டில் இருப்பேன் அல்லது தோட்டத்தில் இருப்பேன். யாரையும் சந்திக்க மாட்டேன். நீங்கள் என் பிறந்தநாள் கொண்டாடிய ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. என் பிறந்தநாளுக்கு பொன்னாடை போத்துனாங்கன்னு கிடையாது. என்னை பொறுத்தவரை அது சாதாரண நிகழ்வு மட்டும்தான். இதை கொண்டாட ஆரம்பிச்சிங்கன்னா தனி மனித துதிக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு. ஆனால் ஜூன் 1 அந்த தேதியை நான் தேர்ந்தெடுக்கலை. அது இதற்கு முன்பு இருந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்னை டெல்லிக்கு வர சொன்னாங்க. அங்கே போய் பேச்சுவார்த்தை பேசும்பொழுது அது 1, 2, 3, 4ன்னு அது அப்படியே நீடித்துட்டு 4ஆம் தேதி வந்துருச்சு. ஏன்னா நம்ம இந்த பேச்சுவார்த்தை முடித்த பிறகு நம்முடைய அடுத்த விஷயத்தை அறிவிக்கணும். அதற்காகத்தான் ஜூன் 5 நம்ம சொன்னோம். சத்தியமாக என்னுடைய பிறந்த நாளுக்கும் நான் செய்யக்கூடிய எதுக்கும் கிடையாது. அப்படி தான் உங்களுக்கு இருக்கணும். அது ஒரு நிகழ்வு மட்டும்தான். அப்படி தான் என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம். என் பேர் ஸ்ருத்திகா. நான் சேலம் அரசு சட்டக்கல்லூரி. ஸ்ருத்திகா? ஆமாங்க சார். சரி. சேலம் அரசு சட்டக்கல்லூரியிலேருந்து வந்திருக்கேன் சார். இப்போது இருக்க சோஷியல் மீடியாவில் நியூஸை விட அதிகமாக ட்ரெண்ட் ஆகிறது அந்த நியூஸை பற்றி க்ரியேட் பண்ணுற மீம்ஸ் தான் சார். அப்படி உங்களை பற்றி வெளிவந்த மீம்ஸ் எதையாவது பார்த்து நீங்களே சிரித்து என்ஜாய் பண்ண மூமெண்ட்? வரும்போது கூட பார்த்து சிரித்தேன் ஸ்ருத்திகா. நிறையா, ஏன்னா நான் ஒரு 4-5 நாட்களாக நான் சோஷியல் மீடியாவை பார்க்கல. காரில் வரும்போது ஏன்னா வீட்டிலேருந்து இங்கே வரக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. ராயப்பேட்டை வரணும், வெளியே இருக்கிறாங்க உத்தண்டியிலேருந்து. அப்போ நிறைய மீம்ஸ் யாரோ என்னை இப்போ ப்ரெஸ் மீட் மாதிரி பண்ணி மிமிக்ரே பண்ணாங்க. ஐ லைக் இட். நீங்கள் உங்களை பார்த்து சிரிக்கவில்லை என்றால் வாழ்க்கை வாழ்வதில் அர்த்தம் இல்லை அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். யூ ஹேவ் அ குட் லாஃப் அட் யுவர் செல்ஃப். ஏன்னா சில நேரம் அது இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். கிண்டல் பண்ணி மீம்ஸ் போடலாம், எல்லாம் போடுவாங்க. நாம் எதுக்கு சீரியஸாக எடுத்துக்கணும்? இந்த சென்ஸ் லைஃபே எதுக்கு சீரியஸாக எடுத்துக்கணும்? நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம், ஜஸ்ட் ஹேவ் ஃபன். நம்மளை வச்சு ஒரு 4 பேர் கொண்டாடுறாங்க, சிரிக்கிறாங்க. அதனால் மீம்ஸ் எப்பொழுதும் ஆரோக்கியமாக தான் நான் எடுத்துக்கிறேன், மற்றவங்களும் அப்படி தான் எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி மீம்ஸ் கல்ச்சரில் தான் நம்ம இருக்கோம், அதில் நீங்கள் தப்பிக்க முடியாது. நான் நிகிதா, குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கலைக்கல்லூரி, தஞ்சாவூர்லேருந்து வரேன். என்னோடய கேள்வி என்னென்னா, நீங்கள் சிவில் சர்வெண்ட்டாக இருந்து மக்கள் பணி செஞ்சுட்டு இருந்தீங்க, அதுலேருந்து அரசியலுக்கு வந்தீங்க. அதுக்கான உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல? 2009 நான் ஒரு கல்லூரியில் என்னுடைய MBA, இப்போ நீங்கள் MBA படிக்கிற மாதிரி நானும் படிச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி 2006 ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. 2009 லோக்சபா தேர்தல். அன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய ஆசை, நாமளும் உங்கள் ஏஜில் ஒரு மாணவராக ஒரு அரசியல் கட்சியில் போய் நம்ம ஒரு பயிற்சி பயிலரங்கத்துக்கு போகணும், அல்லது நம்ம ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு போகணும் அப்படின்னு அன்றைக்கி வந்தேங்க. ஏஜ் ஆஃப் 24, 24 வயசு, 23-24 வயசு. எப்பொழுதுமே அரசியலை பொறுத்தவரை ஒரு பெரிய கருவியாக, அதன் மூலமாக ஒரு சமுதாய மாற்றத்தை வேகமாக ஏற்படுத்த முடியும் என்று தான் அரசியலில் பார்க்குறேன். எல்லாத்துலேயும் நீங்கள் பண்ணலாம், ஜேர்னலிஸ்ட்டில் பண்ணலாம், பீயிங் அ சிவில் சர்வெண்ட் பண்ணலாம், பட் அரசியலில் வேகமாக பண்ணலாம். யூ கேன் டூ இட் வெரி ஃபாஸ்ட். ஒரு கையெழுத்து என்பது பல பேரத்தினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அரசியல் எப்பொழுதுமே அது இருக்கும். நான் 24 வயதிலிருந்து இன்றைக்கி எனக்கு 42, கிட்டத்தட்ட இந்த 18 ஆண்டுகள் அரசியல் அப்படி தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதே நேரத்தில் அரசியலில் ஒருத்தருக்கு ஒன்று இருக்கலாம். என்னை பொறுத்தவரை ஒரு சர்டன் ஸ்டைல் ஆஃப் பாலிட்டிக்ஸ் இருக்கணும்னு எப்போவுமே விருப்பப்பட்ட மனிதன் நான். நிறைய பேரியரை பிரேக் பண்ணணும், முதல் தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்கணும், பெண்களுக்கு வாய்ப்பு இருக்கணும், அதில் ஒரு சமூக நீதி இருக்கணும், கொஞ்சம் இன்டலெக்சுவல் பாலிட்டிக்ஸ் இருக்கணும். மக்களுக்கு இன்றைக்கி இப்போ ஆப்பிள் ஃபோனை பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் ஃபோனில் இதே கிடையாதுங்க, மார்க்கெட் ரிசர்ச்சே கிடையாது. ஸ்டீவ் ஜாப்ஸ்கிட்ட கேட்டாங்க, சார் எல்லோரும் ஒரு பொருள் விற்கிறோன்னா ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. மக்கள் என்ன வேணும்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்ணி விற்பாங்க. நீங்கள் என்ன சார் கேட்கவே மாட்டேறீங்க? நான் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னார், மக்களுக்கே சில நேரம் தெரியாதுங்க என்ன வேணும்னு.
நாம் ஒரு நல்ல பொருளை உருவாக்கி கொடுத்த பிறகு தான் மக்கள் இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது அதை வாங்கணும்னு வாங்க. அப்படி தான் ஆப்பிள் ஃபோன் அப்படி தான் இருக்குது அப்படின்னு. ஸோ பொலிட்டீஷியனுடைய வேலை இன்றைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 20 ஆண்டுகள் கழித்து அவங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறங்கிற விஷனோடு அந்த அரசியல் இருக்கணும்னு தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி நீங்கள் அரசியல் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ப்ராப்ளம் இன்றைக்கி சால்வ் பண்ணுறோம், இன்றைக்கி பிரச்சனை நைட்டுக்குள்ளே சால்வ் பண்ணணும். 20 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய பிரச்சனைக்கு மக்களை தயார்படுத்துகிறோமா? கிடையாது. அந்த அரசியலை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனால் 18 ஆண்டுகளாக ஒரே மாதிரி தாங்க. மேபி நான் போகிற வண்டியை மாற்றுறேன், போகிற பாதையை மாற்றுறேன், சில நேரம் வேகமாக போகிறேன், சில நேரம் மெதுவாக போகிறேன். ஆனால் 18 ஆண்டுகளாக போகக்கூடிய இலக்கு என்பது ஒரு அரசியல் மாற்றம், நல்ல அரசியலை நோக்கி போயிட்டுருக்கு. நன்றி. மைதீன். மைதீன். வருகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் உங்களின் சார்பாக யாராவது வேட்பாளர்களை நிறுத்தப்படுவீர்களா, இல்லை வேற எந்த வேட்பாளர்களை ஆதரிப்பீங்களா சார்? இன்னைக்கு நிலைப்பாடு நம்ம சட்டமன்ற இடைத்தேர்தலில் இன்றைக்கி வீத லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி இல்லை, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், ஒரு அரசியல் இயக்கம் தயார் பண்ணுவதற்காக நம்ம நேரம் எடுத்து கீழே களத்தில் இருக்கோம். அரசியல் விஷயத்தை பற்றி பேசுகிறோம், கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், கமெண்ட் பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் இன்றைக்கி நாம் இதுதான் நம்முடைய வேட்பாளர் அப்படின்னு நம்ம யாரையுமே நிறுத்த போகிறதில்லை. காரணம் அதற்கு இன்னும் நேரமும் காலமும் இருக்குது. 50 லட்சம் நமக்கு வாலண்டியர்ஸ் வரணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்த 6 மாத காலம் சில விஷயங்களை கிரவுண்ட் லெவலில் நம்ம செஞ்சுருக்கணும். உதாரணத்துக்கு இந்த மாதம் முழுவதுமே ட்ரக்ஸ், அடுத்த மாதம் முழுவதுமே சுற்றுச்சூழல், செப்டம்பர் முழுவதுமே பெண்கள் பாதுகாப்பு, அக்டோபர் முழுவதுமே மாணவர்களுடைய பயிற்சி திறன். இந்த மாதிரி நம்ம 6 விஷயங்கள் வச்சுருக்கோம். இந்த 6 சைக்கிளையும் முதல்ல முடிக்கணும். அதிலிருந்து நிறைய லீடர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணணும், அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஸோ ஆங்கிலத்தில் இன்னொன்று சொல்லுவாங்க, நெவர் புட் த கார்ட் பிஃபோர் த ஹார்ஸ் அப்படிம்பாங்க. குதிரைக்கு பின்னாடி தான் வண்டி இருக்கணும். அந்த குதிரைக்கு முன்னாடி வண்டியை தூக்கி போட்டால் குதிரை கீழே விழுந்துடும். அதனால் இன்றைக்கி நாம் இதை செய்யாமல் அரசியலுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கின்றோம். சார், என்னோட பேர் சுபாஷினி ஐஸ்வர்யா, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன் சார். என்னோட கேள்வி தாவேக்கா அரசு தமிழகத்தில் குதிரை பேர அரசியல் பண்ணுறதா 2 முக்கியமான கட்சிகள் குற்றச்சாட்டு செலுத்தியிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? என் கருத்து சொல்லுவேன், நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. என்னுடைய கருத்து சரிங்களா? நான் ஒரு அரசியல் விமர்சகராக, ஒரு அண்ணாமலையாக சொல்லாமல் இதயத்திலிருந்து அப்படியே நான் பேசிடுறேன். உட்காருங்க சிஸ்டர். 1861 1861 அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி. லாங் ஸ்டோரி சொல்கிறேன், பட் கண்டிப்பாக ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ சிவில் ரைட்ஸ் ஆக்ட் கொண்டு வர்றாங்க, அதை ஸ்லேவரியை அபாலிஷ் பண்ண வேண்டிய ஒரு சட்டம். அப்போ லிங்கன்ட்ட நம்பர்ஸ் இல்லை, அப்ரஹாம் லிங்கன்ஸ்ட்ட நம்பர்ஸ் இல்லை, விலை கொடுத்து வாங்குறாரு எல்லாத்தையும். லிங்கன் என்ன பண்ணுறாருன்னா விலை கொடுத்து வாங்குறாரு. ஓகே, உனக்கு என்ன வேணும், பணமா வச்சுக்கங்க, உங்களுக்கு என்ன வேணும் வச்சுக்கங்க, உங்களுக்கு என்ன வேணும் வச்சுக்கங்க. அந்த சட்டமும் பாஸ் ஆயிடுது. அமெரிக்காவில் ஸ்லேவரி ஒடுக்கப்பட்ட ஒரு சட்டம். அப்போ அங்கிருந்து ஒரு செனேட்டர் சொல்கிறாரு, த கிரேட்டஸ்ட் மெஷர் ஆஃப் த 19th century டன் பை த பியூரஸ்ட் மேன் ஆஃப் அமெரிக்கா பை மீன்ஸ் ஆஃப் டிசப்ஷன், ஃப்ராட் அண்ட் அவுட்ரைட் ட்ரெச்சரி. தமிழில் சொல்லணும் அப்படின்னா 19ஆவது நூற்றாண்டிலே ஆகச்சிறந்த ஒரு சட்டத்தை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தூய மனிதர் எல்லா தவறான விஷயங்களையும் பயன்படுத்தி செய்திருக்கின்றார் அப்படின்னு. தெர் இஸ் அ பொலிட்டிக்கல் நெசசிட்டி. இது 2 பார்வை. ஏன்னா நீங்கள் ஜேர்னலிஸ்டாக பார்க்கும் பொழுது 108 இருக்குது, 118 வேணும், என்ன செய்ய முடியும்? அது மக்கள் கொடுத்த தீர்ப்பது. 108 to 118 அவங்க போய் ஆகணும், 10க்கு போகணும், 117க்கு போகணும், 9க்கு போகணும். அப்போ என்ன செய்ய முடியும்? 2 அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸும் ப்ரீ எலெக்ஷன் கொலிஷன் பார்ட்னர்ஸ். தேர்தலில் நீங்களும் நானும் ஓட்டு போடுவதற்கு முன்பாக ஒரு அணியில் இருந்தவர்கள். இந்த அணியில் இவங்க, இந்த அணியில் இவங்க, இந்த அணியில் இவங்க. இப்போ 108 அந்த அரசுக்கு 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று, மக்கள் முன்னாடி இல்லை, நாங்கள் ஆட்சியை கலைக்கிறோம், we don't have numbers with us, let us go for election சொல்லலாம். சொல்லியிருந்தா வரவேற்கிறவங்க இருக்காங்க, வேண்டான்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இல்லை, மக்கள் நமக்கு 108 மேண்டேட் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும். 108 to 118 எப்படி போகிறது? இப்போ 108 to 118 போகிறது லிங்கன் 1861 போன மாதிரி. அதுக்கு நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அப்ரஹாம் லிங்கன்லாம் நான் சொல்லிங்க, தயவு செஞ்சு கான்டெக்ஸ்ட்டை மாற்றிட வேண்டாம். இட் இஸ் அ பொலிட்டிக்கல் நெசசிட்டி. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இல்லை நீங்கள் குட் பாலிட்டிக்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் வர்றீங்க, நீங்களே இந்த மாதிரி பண்ணால் எப்படி? எனக்கு இருந்தவங்களாம் உங்களோட சொன்னவங்க எல்லாத்தையும் ரிசைன் பண்ணுறீங்க, திரும்ப அவங்களே எடுக்கிறீங்க, மறுபடியும் மக்கள் மேலே 10 இடத்துல நீங்கள் எலெக்ஷனை கொடுக்குறீங்க, மறுபடியும் அவங்களே கொண்டு போய் நீங்கள் நிறுத்த போகிறீங்க. மக்கள் எப்படி உங்களை வித்தியாசமான ஒரு கட்சியாக பார்ப்பார்கள்? இதுவும் ஒரு பார்வை தான். அதனால் இன்றைக்கி என்ன கேட்டிங்கன்னா, மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனி மனித ஒரு விமர்சனம். அந்த 108 to 118
இன்னும் கொஞ்சம் பெட்டராக, மோர் கம்யூனிகேட்டிவாக. நான் எப்பொழுதுமே விருப்பப்படுவது ஒரு த ஹெட் ஆஃப் அ கவர்மெண்ட்டினுடைய ஹெட்டு யார் இருக்காங்களோ, ஒரு பீட் ரிப்போர்ட்டருக்கு அக்கௌண்டபிள் நான் பார்க்குறேன். அப்படி தான் நான் அரசியலை பார்க்குறேன். த ஹெட் ஆஃப் அ கவர்மெண்ட், அரசாங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு பீட் ரிப்போர்ட்டருக்கு அக்கௌண்டபிளாக இருக்கணும். அதான் அக்கௌண்டபிள் கவர்னன்ஸ். கரூர் போகிறோம், மீடியா வந்தாச்சு, பாஸ் கொடுத்தாச்சு, எல்லாம் வெளியே போங்க. இட் இஸ் நாட் அ சைன் ஆஃப் அ ஹெல்த்தி டெமோக்ரஸி. இல்லை மீடியானா நீங்கள் பயஸ்டாக தான் இருப்பீங்க. கேள்விகள் கேட்கட்டும், பதில் சொல்லுங்கள், பதிலில் காரசாரம் இருக்கட்டும், அது வேறு. அதுக்காக ஒரு மெசஞ்சரை ஷூட் பண்ணாதீங்க. அது என்னுடைய நிலைப்பாடு எப்பொழுதுமே. இன்னும் கொஞ்சம் கம்யூனிகேட்டிவாக மக்கள்கிட்ட பத்திரிகை மூலமாக ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் பேசி இருக்கணும். நாங்கள் யார், என்ன செய்கிறோம், ஏன் அதை செய்கிறோம் அப்படின்னு. இப்போ எதுவுமே செய்யாமல் திரைமறைவில் சில விஷயங்களை செய்யும் பொழுது நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு அது ஏற்படத்தான் செய்யும். அதனால் ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் நெசசிட்டி, ஒரு பக்கம் நாங்கள் என்ன பர்பஸ்க்காக வந்தோம், அது ஆரம்பத்திலேயே வி ஆர் ஷூட்டிங் இன் த ஃபூட்டா அப்படிங்கிறது ரெண்டு கேள்விகள். இதை நீங்கள் ரொம்ப ஃபைனாக தான் நீங்கள் ரெண்டு பக்கம் அனலைஸ் பண்ணி தான் உங்கள் தீர்ப்பை கொடுக்க முடியுமோ தவிர, ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக எடுத்தோடனே ஒரு ஒப்பீனியன் என்பது இரண்டு பக்கமும் ஏற்புடையதாக இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. நன்றிங்க. என் பேர் புனிதா. நான் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி புதுச்சேரியிலேருந்து வரேன் சார். உங்கள் வாழ்க்கையை வந்து படமாக எடுத்தால் அதில் யார் ஹீரோவாக நடிக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது படம் எடுக்கிற அளவுக்குலாம் நம்ம வாழ்க்கை வேர்த்தில் சிஸ்டர். உண்மை சொல்லணும்னா, நான் ஒரு நாள் பெங்களூரில் டிசிபியாக இருக்கும் பொழுது காலையில் ரோல் கால் நடக்கும். 7 o'clock எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ரோல் கால் பண்ணுவாங்க. எல்லா ஸ்டாஃபை நிற்க வச்சு இன்ஸ்பெக்டர் உட்காந்து டியூட்டி அலோகேஷன் நடக்கும். நீங்கள் கோர்ட்டு, நீங்கள் எஸ்பி, நீங்கள் கிரைமன். நான் டிசிபியாக இருக்கும்போது வியாழக்கிழமை எனக்கு நைட் ரவுண்ட்ஸ். அதாவது வியாழக்கிழமை நான் நைட்டு 10 மணிக்கு, வியாழக்கிழமை ஃபுல் டே ஆஃபீஸில் இருப்பேன், நைட்டு ஃபுல்லாக ரவுண்ட்ஸில் இருப்பேன். ஃபுல் பெங்களூர் சிட்டிக்கு ஒரு டிசிபி இன்சார்ஜ் இருப்போம். காலையில் 10 மணிக்கு தான் ரெஸ்ட்டுக்கு போவேன், 2 மணி வரைக்கும். அப்போ அந்த ரோல் காலில் போய் உட்காருவேன். அப்போ நான் கேட்பேன், நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு. ஒரு கான்ஸ்டபிள் சொல்லுவார், நான் 2 மணி நேரம் தூரத்துலேருந்து வர்றேங்க. நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? நான் 1 மணி நேரம் தூரத்துலேருந்து வர்றேங்க. ஏங்க பெங்களூர் சிட்டியில் இருந்து ஏன் வெளியிருந்து வர்றீங்க? ஏன் சென்றாய்பட்டினாலேருந்து வர்றீங்க? ஏன் பக்கத்து மாவட்டத்துலேருந்து வர்றீங்க? ராம்நகரான்னு ஒரு மாவட்டத்துலேருந்து வர்றீங்க. சார் சிட்டியில் குவார்ட்டர்ஸ் கிடைக்கல சார் அப்படின்னு. 42,000 பேர் குவார்ட்டர்ஸ் இருக்கிறது, 8,000 பேர், நிறைய பேருக்கு குவார்ட்டர்ஸ் இல்லை. சரி, ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கலாமா? இல்லை சார், சம்பளமே 32,000 தான், வீட்டு வாடகை எடுத்தால் 16,000 ரூபா போயிடும் சார். வெளியே ஒரு 4,000 ரூபா, 6,000 ரூபா, 8,000 ரூபாய்க்கு கிடைக்கிது சார். 2 மணி நேரம் தானே, பஸ்ஸில் வந்துடுவேன். ஆக்சுவலாக இவங்களாம் ஹீரோஸுங்க. இவங்களாம் ஹீரோஸ். கான்ஸ்டபிளாக மாதம் பணம் வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்களே. பெங்களூரில் பாரு, பப்பு, நீங்கள் போய் 10,000 20,000 தேத்திடலாம். ஆனாலும் அந்த மனிதன் அதை வாங்காமல் 2 மணி நேரம் வெளியிருந்து வர்றது. அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், நாம் போலீஸை பற்றி கண்டிப்பாக ஒரு புக் எழுதணும். நம்ம சர்வீஸில் இருக்கும்போது எழுத முடியாதுன்னு. அதனால தான் வெளியே வந்தோடனே ஸ்டெப்பிங் பியாண்டு காக்கின்னு ஒரு புத்தகத்தை எழுதிட்டு, அந்த புத்தகத்தை யாருக்கு அர்ப்பணிச்சேன்னா, த மென் இன் காக்கி கான்ஸ்டபிள்ஸ்க்கு இந்த புத்தகத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். எதுக்கு அதை சொல்கிறேன்னாங்க, தே ஆர் மோர் வர்தி தன் மீ, அப்சல்யூட்லி வர்தி தன் மீ. எத்தனையோ இடத்துல ஒரு லோவர் லெவல் கிளர்க்கினுடைய நேர்மை பார்த்தீங்கன்னா பிரமிக்க வைக்கும் உங்களை. ஒரு குரூப் சி, குரூப் டியில் பிரமிக்க வைக்கும். அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், அவங்கள வச்சு படம் எடுப்பதற்கு உங்களுடைய கட்டுரை யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல். அதை நீங்கள் செய்யணும். அந்த எழுத்துக்கு அந்த வலிமை இருக்குது. நன்றி. நான் கார்த்திக், மதுரையில் தியாகராசர் கல்லூரியில் படிச்சுட்ருக்கேன் சார். என்னுடைய கேள்வி, நீங்கள் பாஜகவிலிருந்து வெளியே வந்துட்டீங்க, இன்றைக்கி வி த லீடர் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கிட்டீங்க. ஆனால் இருந்தாலுமே பாஜகவினுடைய பின்புலத்திலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது. இதுக்கு என்ன சார் சொல்கிறீங்க? விமர்சனம் உண்மைதான். அது நேர்மையான ஒரு நாணயமான ஒரு விமர்சனம் தான். தப்பாக சும்மா யாரோ சொல்லணுமேன்னு சொல்லலை, எல்லோருக்கும் அது இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம உலகத்தில் நீங்கள் நடந்து போனால் கூட ஒரு தாரையை விட்டுட்டு தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்கிறது உங்கள் கால் தாரையை பார்த்து கண்டுபிடிச்சலாம், அண்ணன் அங்கே தான் இருக்கார் அப்படின்னு. அதே போல் நானும் ஒரு தாரையை விட்டுட்டு தான் வந்திருக்கேன். அந்த தாரை அண்ணன் கால் பெருசு, அண்ணன் கால் சின்னது, அந்த மாதிரி பார்க்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் தாரை இருந்தாலும் கூட நம்ம எங்கே போய் நிற்க போகிறோம் அப்படிங்கிறது ரெண்டுமே இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் கால் தாரையை பார்க்குறீங்க, நான் எங்கே போய் நிற்க போகிறோம் அதையும் பாருங்கன்னு சொல்கிறோம். அதனால் விமர்சனங்கள் உண்மை தான். அதனால தான் ஃபஸ்ட்டே நான் முதல் கேள்விக்கு பதில் சொன்னேன், 1 ஆண்டு காலம் நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி நான் ஒரு பம்பாஸ்டிக்காக மைக் எடுத்து அது இதுன்னு சொல்கிறத விட 1 ஆண்டு காலம் நீங்கள் பார்க்கணும். நேர்மையான விமர்சனம் நீங்கள் வைக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள், பாலிசி டெசிஷன்ஸ், நம்முடைய பார்வை, கிராஸ் ரூட் லீடர்ஸ் எத்தனை பேர்த்த நம்ம மேலே கொண்டு வர்றோம், இல்லை திரும்ப அதே அரைச்சமாவே அரைச்சி
அதே ஓல்டு வைன் அண்ட் நியூ பாட்டில், அண்ணா உங்களுக்கு ரைட் ஹேண்டை தூக்கிட்டு நீங்கள் நம்பர் 2 போட்டிங்க, உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டை தூக்கி நம்பர் 3 போட்டுட்டீங்க, அதே அரைச்ச மாவு கொண்டு வந்து புதுசுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதை பார்ப்பதற்காக நான் காத்திருப்பேன். இது 2வதுங்க. எப்பொழுதுமே ஒரு நிறுவனத்தை விட்டு வெளியே வரும் பொழுது அறம் சார்ந்த முறையில் வெளியே வரலாம் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்திற்கு என் குழந்தைங்களை ஒரு ஆண்டும் ஒரு இடத்துக்கு இந்தியாவில் நான் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த ஆண்டு மெகாலயா குழந்தைங்களை சம்மர் ஹாலிடே மெகாலயாவுக்கு போய் ஒரு 4 நாள் குழந்தைங்களெல்லாம் சுற்றி காட்டுவேன். ஏன்னா இந்தியாவில் ஒரு பகுதி அவங்க பார்க்கணும். மெகாலயாவில் இருக்கும் பொழுது தான் தேசிய தலைவர் திரு நிதின் நபீன் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறாங்க. ஏன்னா நம்மளை நீ எதுக்கும் வர்றதில்லை, அந்த ஃபோனே பேச மாட்டேறா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறதுங்க அதை, நீ ஃபோனே எடுக்க மாட்டேறா, எங்கே இருக்க வந்து என்னை பாரு அப்படின்னா. இல்லை சார், நான் வந்து மெகாலயாவில் இருக்கேன், குழந்தைகளுக்கு வந்து ஆனுவல் ஹாலிடே அவங்கள சுற்றி பார்க்க கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏன் நீ எந்த நிகழ்ச்சியிலையுமே பங்கெடுக்க மாட்டேறேன்? இல்லை சார், நான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கேன், என்னுடைய வாழ்க்கை விவசாயம், அதற்கு அதிக நேரம் கொடுக்குறேன், அதே நேரத்தில் பப்ளிக் லைஃப்பில் இருக்கேன், நான் பொலிட்டிக்கலாக ரொம்ப ஆக்டிவாக இருக்க விரும்பலை சார், கொஞ்சம் நான் தூரம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நீ உடனே கிளம்பி என்னை வந்து பார்க்கணுன்னார். இல்லை சார், நான் அப்புறம் வந்து பார்க்க. இல்லைப்பா, நீ இப்படியே சொல்கிறேன், வந்து பாரு. அவர் கொடுத்த தேதி தான் ஜூன் 1. நானாக போய் ஒருத்தவங்களை பார்த்து லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி பண்ண அவசியம் இல்லை. எனக்கு கொஞ்ச நாள் ஒதுங்கி இருப்போம், நம்ம வேலையை பார்ப்போம், அடிப்படை வேலைகளை செய்வோம் அப்படி. ஜூன் 1 போனோம், லெட்டர் கொடுத்தேன். ஐயா நீங்கள் வர சொன்னீங்க, இதான் என்கிட்ட இருக்கக்கூடிய கருத்து, என் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கணும், ஒரு புதிய பாதையில் பயணிக்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா, 1.5 வருஷ காலமாக அதை பேசிக்கிட்டே இருக்கிறோம், விடுங்க. அவர் விடமாட்டேனார். அது 1, 2, 3 அதன் பிறகு அமித்ஷாஜி அவர்களையும் பார்த்தேன். ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப பொறுமையாக டெல்லியில் 2-3 ஜேர்னலிஸ்ட்லாம் சொன்னாங்க, நார்த் இந்தியன் ஜேர்னலிஸ்ட் அவங்க சொன்னாங்க, ரொம்ப புதுசாக இருக்கே சார், எல்லாருமே அங்கேருந்து லெட்டர் எழுதி போகிறேன்னு சொல்லிட்டு 2 திட்டிட்டு போனால் தானே மக்கள் நம்புவாங்க, நீங்கள் அங்கேருந்து வந்து ஃப்ளைட் பிடிச்சி ரூம் போட்டு ஒருத்தராக பார்த்து அண்ணே நான் கிளம்புறேனே பார்த்துங்கன்னு சொல்கிறீங்களேன்னு. நான் சொன்னேன், இதான் எங்களுடைய அறம் நினைக்கிறேங்க, ஒரு தமிழ்நாட்டிலேருந்து இப்படி தான் நாங்கள் இருப்போம். ஒரு இமெயில் போட்டோ லெட்டர் போட்டுட்டோ வெளியே போகும்போது தவறாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. தவறுகள் இருந்தாலும், நானே தவறுகள் செய்திருந்தாலும் கூட மறுபடியும் திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் நான் பார்க்குறேன், புதிய பாதை ஒரு வாய்ப்பாக தான் பார்க்குறேன். அதனால் வெளியே போகும்பொழுது டிக்னிஃபைடாக ஒரு வணக்கம் சொல்லிட்டு போகலாம். அதே போல் நான் பாரதிய ஜனதா கட்சியிட்ட வச்ச வேண்டுகோளும் கூட, என்னை முறைப்படி நீங்கள் விடுவிக்கணும். அதாவது எந்த அரசியல் கட்சியிலையும் விடுவிப்பு இருக்காது. நான் போகிறேன், இப்போ ஸ்ரீனிவாசன் சார் இங்கே என்ன சொல்லணும், நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கீங்க, ஐயா ஒரு 10 ஆண்டு வெளியே போயிட்டு 5 ஆண்டு வெளியே போயிட்டு திரும்ப வர்றேங்க ஐயா, அல்லது வெளியே இன்னொரு பாதையில் பயணிக்கிறேங்க ஐயா, இன்னொரு புது எக்ஸ்போஷர் போகிறேன்னா ஸ்ரீனிவாசன் சார் உங்களை கூப்பிட்டு, தம்பி நீங்கள் நல்லா இருங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னார்னா உங்களுக்கு அது கிடைத்த பெருமையாகத்தான் நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன விகடன்லேருந்து ஸ்ரீனிவாசன் சார் அனுப்பிட்டாரு, இவர் விகடனை திட்டாமல் வெளியே வர்றாரு, அப்போ ஸ்ரீனிவாசன் சார் ஸ்பை பண்ணுறக்காக பக்கத்துக்கு அனுப்பிச்சிருப்பாரோ, அதே விமர்சனம் தான் உங்களுக்கு திரும்ப நான் வைக்கிறேன். அதனால் அது முக்கியம் இல்லை. வெளியே வரும்பொழுது டிக்னிஃபைடாக, ஏன்னா திரும்ப நீங்கள் ஒரு ஆண்டு கழித்து ஸ்ரீனிவாசன் சாரை பப்ளிக்கில் பார்த்தா அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் நிறுவனத்தை தாண்டி இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். அப்படி தான் நம்ம லைஃப்பில் ஒரு கான்டாக்ட் இருக்கணும்னு விரும்புகிறேங்க. ஆனாலும் தாரைகள் இருக்குது, மக்கள் பார்க்கட்டும், அதன் பிறகு முடிவு செய்யணும். வணக்கம், என் பேர் முத்துசெல்வி. நான் ராணியனா அரசு மகளிர் கல்லூரியில் சோஷியல் ஒர்க் படிச்சுட்ருக்கேன். என்னோட கேள்வி என்னென்னா, ஜென்சியோட அரசியல் புரிதல் பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்குது? சிஸ்டர், நான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பார்வை எனக்கு இதில் இருக்குது. ஜென்சியினுடைய அரசியல் புரிதல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. நான் என்னென்ன டிஃபெண்ட் பண்ணுறேன் அதை சொல்கிறேன். நான் ஜென்ரலாக நீங்கள் கேட்டிங்கன்னா அரசியல் புரிதல் இல்லை அப்படிமா. பட் த வே தி லுக் அட் பாலிடிக்ஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அரசியல் புரிதல் இருக்குது, ஆனால் அரசியலை பார்க்கக்கூடிய விதம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலைமை அவங்களுக்கு இருக்குது. நான் போன ஆண்டு ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு சின்ன ஃபெலோஷிப்க்கு 4 மாத காலம் இருந்த பொழுதுங்க, அப்போ ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க இங்கிலாண்டில் பல்கலைக்கழகத்தில். காசா வார், அப்போ பாலஸ்தீன் காசா இஷ்யூ பெரிய பிரச்சனை. அப்போ உதாரணத்துக்கு நம்ம கல்லூரிக்குள்ளே காலையில் நீங்கள் போனால் கூட வெளியே 300 மாணவர்கள் இருப்பாங்க, தாண்டி தான் உள்ளே போகணும். ரொம்ப கோஷம் போடுவாங்க, பேசுவாங்க எல்லாமே. டீன் ரூமை போய் கெரோ பண்ணி உட்காந்துக்குவாங்க, யாரும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு. அப்புறம் நிறைய மாணவர்கள்ட்ட போய் கேட்பேன், உங்கள் பார்வை என்ன, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூவை, காசாவை எப்படி பார்க்குறீங்க, அது அப்பர்த்தைடாக பார்க்குறீங்களா, ஒரு கண்ட்ரினுடைய ரைட்டாக பார்க்குறீங்களான்னு. ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு டாபிக்ங்க. 2 பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நாய் இருக்குது, இந்த பக்கம் நாய் இருக்குது, நுவான்ஸ்டான ஒரு விஷயம். அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுறது முற்றிலும் உண்மை, குழந்தைகள் கொல்லப்படுறாங்க. ஆனால் அவங்களுடைய டெப்த் ஆஃப் நாலேஜ் உண்மையாலுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளோ டீப்பான ஒரு கான்வர்சேஷன் ஒரு மாணவர்கள்ட்ட எனக்கு கிடைச்சது. நாம் ஏதோ ரொம்ப சர்ஃபேஸாக பேசுவாங்க, எதர் அவங்க பாலஸ்தீன் ஸ்டாண்ட் எடுப்பாங்க அல்லது இஸ்ரேல் ஸ்டாண்ட் எடுப்பாங்க, 2 பக்கம் 2 ஸ்டாண்ட் எடுப்பாங்க.
ஸோ ரொம்ப டீப்பாக அவங்களுடைய அணுகுமுறை இருக்குது. அதே நேரத்தில் அவங்க ரொம்ப மாரலாக இருக்காங்க. தே ஹாவ் அ மாரல் ஆங்கிள். சார் எல்லாத்தையும் விடுங்க சார், மாரலாக சொல்லுங்கள் சார், நீங்கள் ஐநா சபை இருக்குது, இத்தனை பேர் இருக்கீங்க, குழந்தைகள் ஏன் கொள்கிறாங்க கேளுங்க சார். ஸோ இன்றைக்கி ஜென்சிட்ட தே ஹாவ் அ மாரல் ஆங்கிள். அந்த மாரல் ஆங்கிள் இஸ் எ வெரி பவர்ஃபுல் ஆங்கிள். எல்லா விஷயத்தையும் மாரலாக பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு குதிரை பேரத்தை பற்றி கேட்டீங்க, அது மாரலாக பார்த்தா அது தப்பு தான். மொராலிட்டியாக பார்த்தீங்கன்னா அது தப்பு தான். எப்படி நீங்கள் செய்யலாம்? பொலிட்டிக்கல் நெசசிட்டியாக பார்த்தீங்கன்னா அது கரெக்ட். இன்றைக்கி நாம் மாரலாக பார்க்கல. சமுதாயத்தில் நீங்கள் 30, 40, 50 வயசில் நாம் இன்றைக்கி மொராலிட்டிலாம் தாண்டியாச்சுங்க. நாம் நெசசிட்டி பார்க்குறோம். ஸோ ஜென்சிட்ட அது இருக்குது. நாம் அதை நிறைய அப்ரிஷியேட் பண்ணணும். இரண்டாவது, அவங்க சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அவங்க ட்ரெடிஷ்னல் மீடியாட்ட அவங்க போகலை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் இன்றைக்கி விகடனுடைய பிராண்டில் ட்ரெடிஷ்னல் மீடியாவை நோக்கி வர வைக்க வேண்டியது அவங்க சேலஞ்ச் இருக்குது. இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் மீடியா ரொம்ப ஹெவின்னு நினைக்கிறாங்க. ஒரு 6 பேஜ் ஆர்டிக்கல் நியூயார்க் டைம்ஸில் அவ்வளோ விஷயத்தை படிக்கிறக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுறாங்க. 8000 வேர்டு ஆர்டிக்கல், 6000 வேர்டு ஆர்டிக்கல். அதை சுருக்கமாக நீங்கள் 100 வார்த்தையில் 200 வார்த்தையில் ட்விட்டர் 140 வார்த்தைகள் வந்த பிறகு இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் மீடியா கம்யூனிகேட் பண்ணுறதுல தடுமாறுறாங்க. லாங் ஃபார்ம் ஆர்டிக்கல்லேருந்து 140 வேர்ட்ஸ்க்கு எப்படி அதை மாற்ற முடியுங்கிற ஒரு தடுமாற்றம் இருக்குது. இதில் பிரச்சனைகளும் இருக்குது. டெப்த் இல்லை, குவாலிட்டி இல்லை. 140 வார்த்தையில் எப்படி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் உங்களால் சொல்ல முடியும்? அதனால் ஜென்சி அரசியல் புரிதல் இல்லைன்னு தயவுசெய்து நம்ம ஒதுக்க வேண்டாம். நிறைய புரிதல் இருக்குது. மாரல் ஆங்கிளில் பார்க்குறாங்க. உங்கள் எழுத்துக்களில் அவங்களுக்கு டெப்த்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. தே ஆர் சர்ச்சிங் ஃபார் குட் ஜேர்னலிசம். ட்ரெடிஷ்னல் விஷயத்தை அவங்க வெறுக்கிறாங்க. அது என்னன்னு எனக்கும் புரியலைங்க. ட்ரெடிஷ்னலாக இருந்தால் தேர் நாட் லைக்கிங் இட். அதையும் நீங்கள் மாற்றணும். ட்ரெடிஷ்னல் இஸ் ஆல்சோ குட்டுங்கிற பார்வையை உங்கள் எழுத்து கொண்டு வரணும். விகடன் இஸ் அ ட்ரெடிஷ்னல் மீடியா, டசன்ட் மீன் விகடன் இஸ் பேட். அது ஒரு 20 வயது 21 வயது மாணவ செல்வங்களுக்கு உங்கள் எழுத்து மூலமாக நீங்கள் கொடுக்க வேண்டும். பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். நன்றிங்க, வணக்கம். தேங்க்யூ சார். என் பேர் சித்தேஷ், எஸ்ஆர்எம் காலேஜில் இருந்து வரேன். உங்களோட வீத லீடர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணம் தாவேகா பெற்ற வெற்றி தான். ஆனால் வீத லீடர்ஸ் வந்து 2019க்கான ஒரு அமைப்பு. 2019லேருந்து 15,300 பேர் அதில் வாலண்டியர்ஸாக இருக்காங்க. ஜூன் 4 எண்டு வரை, ஜூன் 5 காலையில் தான் அந்த 16,300லேருந்து அது மேலே போக ஆரம்பித்தது. ஆனால் விஜய் அவர்களுடைய வெற்றி, தாவேகாவுடைய வெற்றி அரசியலில் நிறைய நல்ல விஷயத்தையும் செஞ்சுருக்கு. நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம உண்மையாலுமே பாராட்டணும். இந்த 2026 தேர்தலை பொறுத்தவரை பணம் ஓட்டு அப்படிங்கிறத உடைச்சிருக்கு. 7 முறை 8 முறை 9 முறை நான் தேர்தலில் இருக்கிறேன். ட்ரெடிஷ்னல் பொலிட்டிக்ஸ் அதை உடைச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு இல்லைன்னு நான் சொல்லிங்க. அதற்கும் நம்ம வீத லீடர்ஸ் மூமெண்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்மந்தம் இல்லை. அது ஏன்னா நான் ஏற்கனவே என்னுடைய கடிதத்தில் சொல்லியிருந்தது தான். இது 1.5 ஆண்டு காலம் இருந்திருக்கலாம். ஒருவேளை நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி வேறு மாதிரி, சார்ந்திருந்த கட்சி வேறு மாதிரி முடிவெடுத்திருந்தா 2026 ரிசல்ட் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். பாலிடிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் இஃப்ஸ் அண்ட் பட்ஸுங்க. இது நடந்தால் இது நடந்திருக்கும், இது நடந்தால் இது நடந்திருக்கும். ஆனால் ஃபைனலாக ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதை ஏற்றுக்கலாம். இது ரொம்ப நாளாக இருந்த ஒரு திங்கிங். இன்றைக்கி அதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் ப்ரெஷர் இல்லை. அடுத்த 4 ஆண்டு காலம் எலெக்ஷன் ப்ரெஷர் இல்லை. ஸோ 4 ஆண்டு காலம் ஒரு ஆர்கனைசேஷனை பியூட்டிஃபுல்லாக பில்டு பண்ணுறக்கு ஒரு வாய்ப்புன்னு நான் பார்க்குறேங்க. அதான் எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சு அந்த வேலை நடந்திருக்கும். அது டிஎம்கே திரும்ப ஆட்சிக்கு வந்திருந்தாலும் சரி, இல்லை எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தாலும் சரி, நான் சார்ந்திருந்த கட்சியினுடைய கூட்டணி அல்லது தாவேகா வந்திருந்தாலும் கூட காலத்தினுடைய கட்டாயமாகத்தான் நாங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்குறேன். என் பேர் ரோஷன் ஷஃபிகா, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். எப்படிப்பட்ட தலைவராக மக்கள் உங்களை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அரசியலை தாண்டி? இந்த 3-4 ஆண்டுகளில் நம்ம அறம் சார்ந்த விஷயத்தை பேசியிருந்தாலும் கூட, நாம நடுநிலையாக இருக்கோம்னு நம்ம சொல்லியிருந்தாலும் கூட, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இஸ்லாமியர், ஒரு கிறிஸ்துவர், அவங்க என்னை பார்த்த பார்வை மாறி இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் பல இடத்துல. அண்ணே வணக்கண்ணே அப்படின்னு முதல்ல சொல்லுவாங்க. இதே நான் எஸ்பி சிக்மங்களூராக இருக்கும் பொழுது மாஸ்க்குள்ளே போய் பேசுவேன், எஸ்பியாக போய் பேசுவேன். அப்போ 2013-14 ஐஎஸ்ஐஎஸ் ரெக்ரூட்மெண்ட் அதிகமாக இருக்கும் பொழுது நிறைய இஸ்லாமிக் ஸ்காலர்ஸோட நிறைய டிபேட் பண்ணுவோம். உங்கள் குரானை பற்றி, ஹதீத்தை பற்றி நிறைய பேசுவோம், ஜக்கத் பற்றி பேசுவோம், நிறைய பேசுவோம். அப்போல்லாம் ஐ வாஸ் அக்செப்டபிள் டு எவ்ரிபடி. மேங்களூரில், உடுப்பியில் எல்லாம். இன்றைக்கி நீ போனால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதே பாந்தவத்தோடு விமான நிலையத்துக்கு வருவாங்க, ரயில் நிலையத்துக்கு வருவாங்க, கை போட்டு பேசுவாங்க, வெட்டிங் கூப்பிடுவாங்க, நானும் போயிட்டு வருவேன். ஆனால் அந்த 2-3 ஆண்டு தமிழகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கேப் ஒன்று உருவாச்சுன்னு என்னால் அவங்க கண்ணை பார்க்கும்போது தெரியும். ஏன்னா ஐஸ் வில் நெவர் டெல் லைஸ். கண் எப்பொழுதுமே உண்மையை பேசும். அதை தாண்டணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய நடத்தைகள், நான் செய்யக்கூடியதை, நான் தெருவில் வச்சுட்டு வர்றேன், நான் ஒரு ஹிந்துவாக இருக்கேன், அது என் ஃபேத், நான் அதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அது வீட்டோட முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வெளியே ஒரு பொது வாழ்க்கை என்று வரும் பொழுது
எல்லோருக்குமான ஒரு மனிதராக இருக்கணும். முதல் விஷயம், அதை நோக்கி நான் நிறையா ஒர்க் பண்ணணும். இரண்டாவது, ஒரு குட் ஹியூமன் பீயிங், ஃபண்டமெண்டலி குட் ஹியூமன் பீயிங், நல்ல மனிதர். அவரால் செய்ய முடியலனா கூட பேசுவார், பண்பாக இருப்பார். இரண்டாவது. மூன்றாவது, எனக்கு பிறகு என் பேரை யாரும் சொல்லாத அளவுக்கு இந்த மூமெண்ட் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது சீஃப் சர்வெண்ட்டுங்கிற பேர் வச்சுருக்கோம். நோபடி ஷுட் டெல் மை நேம். நாளைக்கு பொள்ளாச்சி மாநாட்டில் கூட தெளிவாக சொன்னேன், என் ஃபோட்டோ எங்கேயுமே தயவு செஞ்சு போட்டுறாதீங்க, எங்கேயுமே தவறு பண்ணிடாதீங்க. இது ஒரு பீப்புள் மூமெண்ட்டாக நாளைக்கு நம்ம காட்டணும், அது மக்கள் பார்க்கணும். அப்போ இன்னும் ஒரு 30 நாள் ஆச்சு, யாரு கூட போஸ்ட் போடாமல் வச்சுருக்கிறோமே. இல்லை புது தலைவர்கள் வரட்டுங்க, நாமளே திரும்ப ஓல்டு வைன் நியூ பாட்டில் நாமளே அந்த ரூமில் உட்காந்தா எப்படி புதியவர்கள் வருவாங்க? அது ஒரு சேலஞ்ச். அண்ணா நீங்கள் பொறுப்பு போடாமல் இருக்கீங்க, நான் கிளம்ப போகிறேன்னே டெய்லி 2 பேர் ஃபோன் பண்ணுவாங்க. இல்லை அண்ணா நீங்கள் 6 மாதத்தில் கட்சி ஆரம்பித்தா உங்ககிட்ட, நீங்கள் கட்சி ஆரம்பில்னா அண்ணன் விஜய்கிட்ட போகிறேன், போய்க்குங்க. அந்த பொறுமை வேணும், அந்த பேஷன்ஸ் வேணும். அதனால் இதையெல்லாம் தாண்டி இந்த மூமெண்ட் ஒரு இயக்கமாக வரும் பொழுது நீங்கள் மேபி இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து உண்மையாலுமே அவர் சொன்ன பேச்சுக்கும் அவர் செஞ்ச செயலுக்கும் அவங்களுடைய நடத்தைக்கும் ஒரு நேர்கோடு இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். அதுக்கு நாங்கள் ஸ்ட்ரைவ் பண்ணுவோம், முயற்சி எடுப்போம், அதை நோக்கி பயணிக்கிறோம். நன்றிங்க சிஸ்டர். 3 விஷயம். தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.